திருப்பூரில் ஒடிஷாவை சேர்ந்த பெண்ணை கணவர் கண் முன்பே கத்தி முனையில் பாலியல் வன்கொடுமை செய்ததாக பிகாரிகள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் செந்தில். வணக்கம் செந்தில், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. திருப்பூரில் கத்தி முனையில் மிரட்டி வடமாநில பெண்ணை கணவர் கண்முன்னே பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவத்தில் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் தனது கணவர் மற்றும் குழந்தைகளுடன் தெக்கலூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர வந்துள்ளார். அங்கு வேலை இல்லாத காரணத்தால் மீண்டும் தங்களது சொந்த மாநிலமான ஒடிசாவிற்கு செல்ல திருப்பூர் ரயில் நிலையம் வந்துள்ளனர். இந்நிலையம் ரயில் நிலையம் அருகில் உள்ள புஷ்ப பேருந்து நிலையத்தில் நீண்ட நேரம் காத்திருந்த போது அங்கு அறிமுகமான பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த நதீம், டானிஷ் மற்றும் முர்ஷித் ஆகிய 3 இளைஞர்கள் தாங்கள் வேலை பார்க்கும் பனியன் நிறுவனத்தில் வேலையுள்ளதாக கூறி அங்கு அவர்களது அறைக்கு தங்க அழைத்து சென்றுள்ளனர். அவர்களது அறையில் தங்க வைத்து உணவை பரிமாறி அனைவரும் உண்ட பின்பு அந்த பெண்ணை கணவர் கண்முன்னே கத்தி முனையில் மிரட்டி 3 வாலிபர்களும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். மீறி இதை வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவோம் என கத்தி முனையில பெண்ணையும் குடும்பத்தினரையும் மிரட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தப்பி வெளியில் வந்த அவர்கள் திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் சென்று புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வடக்கு போலீசார் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த நதீம், டானிஷ், முர்ஷித் ஆகிய 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் திருப்பூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி செந்தில், உங்கள் தகவல்களுக்கு.